வணக்கம் வணக்கம். சபையை பார்த்தா எப்படி தெரிகிறது? தூங்குமூஞ்சி சபையா இருக்குது. தூங்குமூஞ்சி சபையா தேகம்லேடி. தேவிக நாச்சமன்ற சபை. இவ்வளவு நேரம் வரைக்கும் திருவாகி மகாலட்சுமி நாச்சமன்ற சபையா இருந்தா ஏன் கையே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் பேச்சுக்குன்னா மரியாதை. லட்சுமிக்கு நாச்சமன்ற சபை இது. உன் ஊட்டி அறுத்து கொடைக்கானலுக்கு அனுப்பிடுவேன். லட்சுமி நாச்சமன்ற சபை அல்லவா? ஆமா ஆமா. 4 பேர் அமர்ந்தால சபைதான். சபைதான். 4000 பேர் அமர்ந்தால சபைதான். கண்டிப்பாக. இது கச்சுனது கணவான்கள் அமர்ந்த சபை அல்லவா? சபை. ஏன்னு கேட்டனா இங்க சுத்தி நாடகம் நடக்குது. ஆமா. அதனால கூட்டம் இல்ல பெங்களூருக்கு வேற போயிட்டாங்க ஆளுங்க. இல்லன்னா கூட்டம் நிறைய இருக்கு இந்த ஊர்ல. பெங்களூருக்கு பெங்களூர் வேற பெங்களூர் வேற ரெண்டு ஒண்ணுதான். தமிழுக்கு தாண்ட மாத்திர உனக்கு கண்ணு உனக்கு. சரி சரி. பெங்களூர் குரு பெரியார்கள் அமர்ந்த சபை அல்லவா? ஆமா. இப்பேற்பட்ட கற்றுள்ள கணவான்கள் அமர்ந்த சபையாக வந்தனே உற்றுவாக்கி பார்த்தால் அம்மா யாரு தெரியுமா? என் கம்பெனி ஓனா. கம்பெனி ஓனா நான் அருணடா. பேசாதிரு. கம்பெனி ஓன சத்தம் போடாத. என்ன சத்தம் போடாத. அப்பா இது என்ன நகரம்? இது ஆராய்ச்சி. ஆராய்ச்சி என்று சொல்ல முடியாது. கிராமத்துல எதுக்காக நாடக நம்மளுக்கு ஒரு வாழ்வு கொடுத்தார்கள்? எதுக்கு
எதுக்காக தெரியாதா? எதுக்காக? சந்து மூத்திரம் போயிடுறதுக்காக. இந்த மூத்திரம் போய். அப்புறம் தான் கேள்வி இவனை அடிச்சாலும் சண்டைக்கு வரையா அவன் என்ன சொல்றான் அப்புறம் உன்னை பிளேடு போட்டுருவேன் காடு. அவங்க இருவர் பேர் என்ன? யாரு பேரு? இவர் பேரு பச்சையப்பன், அவர் பேரு பெருமாள். இது யாரு பேரு? குரு. அது வரைக்கும் பேரு, அவர் தான் குரு. சின்ன போட்டா இருக்குது பெருமாள். ஆமா, அவர் தான் இவருக்கு குரு. காலம் சென்ற பச்சையப்பனுக்கு குருவா இருக்க முடியாத பெருமாள் ஐயா இருவரும் நம்மள போல நாடக நடிகர்கள். இவங்க இருவரும் இறந்து விட்டாலும் ஆமா இவங்க 4வது சேர வேண்டும், முத்தி மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படி என்பதற்காகவே நம்மளுக்கு விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் தாலுக்கா துளசி நாடக சபா கொண்டு வந்து ஒரு 20 நாடகம். நம்ம கம்பெனி தொழிற்சி சாமான கொண்டு வந்து ஒரு 20 நாடகம். உனக்கு எவதான் செவன வச்சா? எங்க ஆயாதான். எங்க வச்சா? உனக்கு சூத்துல வச்சுட்டா. அதுதான் மாய கொடுத்து சூத்த பொண்ணாக்கி கிடக்குறீங்க கம்பெனி. என்ன பண்றது? அப்பேற்பட்ட ஐயா 4வது சேர வேண்டும்னுக்காக நம்மளுக்கு ஒரு 20 கேள்வி வைத்திருக்கின்றார்கள். ஆனா இப்பேற்பட்ட குரு பெரியார்கள் அமர்ந்து தமிழ்மாக வந்தனே, என்னோட விளக்கம் தெரியுமா? தெரியாது அம்மா. ஏன் தெரியாது? காட்டினாதான் தெரியும். என்ன காட்டணுப்ப? விலகத்தை விவரமா சொல்லி காட்டினா. விலகத்தை நெங்கரை உரைத்தா தெரியும் சொல்லு. காட்டினா என்ன? காட்டினா என்ன? உக்க தங்கச்சி போ அங்க காட்டுவல கண்ணி வச்சு நான் யாருக்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாது ஒரு படுற நீ. எங்க மாமன் அந்த இடத்துல வாயை விட்டு தொடப்பட்டால உதவாங்க. சரி விலகத்தை விவரமா சொல்லி காட்டினா. என்னோட விளக்கம் தேவை. ஆமா, நடத்தக்கூடிய நாடகம்னா 17 அமர் கர்ணன் காண்டிபா சண்டை. ஆமா, கர்ணமோச்சம் சுருக்கமா சொல்லுவாங்க. கர்ணமோச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. மோச்சம். ஆமா, யாருக்கு போய் நீங்க கூத்து பச்சையப்பனுக்காக என்ன நாடகம் கர்ணமோச்சம் அப்படின்னு ஒரு 10 பேர் சொன்னாவே மோச்சம் அடைஞ்சிரும். ஆமா, அதனால ஏன்னு கேட்டா புண்ணியம் செய்தவாறு 4 பேர் இந்த சபையில அமர்ந்திருக்கிறோம். அந்த 4 பேர் பாதமானது பட்டால் அவர் மோச்சம் சேருவாராம். கண்டிப்பா. நம்ம 4 பேர் 16 பேர் வந்திருக்கிறோம். நம்ம 16 பேர்ல ஒருவராச்சும் புண்ணியம் செய்திருந்தா நம்ம பாதம் பட்டாவ அவர் புண்ணியம் செய்வார். 16 பேர்த்துல சேவனை மட்டும் தான் புண்ணியம் செஞ்சுக்கிறோம். இருக்குது. ஆமா, இந்த கர்ணன் மாற்றம் இருக்கின்றது. 4 ஆசிரியர் எழுதியிருக்கிறார். அது கர்ண மகாராஜுக்கு எப்படி 4 ஆசிரியர் எழுதி வைத்திருக்கின்றாரோ பாடலை, அத போல இந்த பொன்னூருக்கு 4 ஆசிரியர் எழுதியிருக்கிறார். இப்போது நான் பாடி வந்தேனே, என்ன பாடல்? திவ்ய பரிமள ஜெகன் மோகனமுள்ள தேவி பொன்னூருக்கு வந்து இதே இன்னொரு ஆசிரியர் இன்னொரு பாடல் எழுதி வைத்திருக்கின்றார். என்ன பாடல? எப்படி? நான் சொன்னேன் ஊருக்கு நதி இது ஒரு ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனா இன்னொரு ஆசிரியர் என்ன எழுதி வச்சிருக்கின்றார் தெரியுமா? ராஜன் அளித்த தோகை வினோதம் உள்ள பொன்னுருகி அம்மன் வந்து இது ஒரு ஆசிரியர் வச்சிருக்கின்றார். 3 ஆசிரியர் எழுதி வச்சிருக்கார். அச்சுக்கே வராத ஒரு பாடல் இருக்குது. எப்படி? தற்பர அருளால் வந்த அதாம்மா அருளால் வந்த அற்புத சிகாமணியார். இது தோகை பொன்னூருக்கு வந்தேன். இப்படி ஒரு ஆசிரியர்
நான்கு ஆசிரியர் அவ்வாறு அவருக்கு சித்திரை இயற்றியவாறு எழுதி வைத்திருக்கின்றார். அச்சிலே வராத பாடல் இது ஒண்ணுதான். போட்டு அவாலாவாளுக்கு தெரிந்ததை அவாலாவாளை எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார். ஆனா இந்த பொன்னுரிக்கு நான் எப்படி பிறந்தேன், எப்படி யாருக்கு மகள், அது விளக்கம் தெரியுமா? தெரியாது. இப்போது நான் பாடி வந்த இரண்டாவது பாடல் அது என்ன தெரியுமா? என்னம்மா? அது விளக்கம் நல்லா சொல்றேன் கேட்டுக்க. இந்த பொன்னுரியானவள் அது இருக்கின்றாரே தேவலத்தாண்டு ஒரு முறையான தெய்வ இந்திரனும் இந்திராணியும் வருட ஒரு முறை பூவுலகம் வருவது வழக்கம். பூலோகத்துக்கு வருது பழக்கம். பூவுலகம் அதான் சொன்னேன். எதே சொல்லி ஆர்த்தட்டு போகின்ற பூவுலகத்தை வருவது வழக்கம். அந்த பூவுலகத்தை வந்து இந்திரனும் ஏகத்தை தொடங்கினார்களாம். ஏகத்தை தொடங்கினார்கள். ஆமா. அந்த ஏகத்துல ஒன்றும் புறப்படவில்லையா, ஒன்றும் தெரியவில்லை. அப்படி வராத காரணத்தினால் இந்திராணி அம்மன் அது கோபம் பிரவசித்து கழுத்தில் இருந்த அந்த சொர்ண மாலை ஆமா கழட்டி ஏகத்துல போட்டபடியால் அந்த பொண்ணெல்லாம் உருகி நான் ஒரு பெண்ணாக வந்தரித்து. ஆமா. எனக்கு அங்கே ஒரு பையன் என்ன பையன் என்ன பொண்ணெல்லாம் உருகி ஒரு பெண்ணாக பிறந்தபடியால் கம்முன்னு இருந்தால் சொல்றேன். போய் சாப்பிட்டு வட்டிய நீ அதுக்குள்ள பொண்ணெல்லாம் உருகி நான் பெண்ணாக பிறந்தபடியால் பொன்னுருகி முதல் பையன் பொன்னுருகி இரண்டாவது நாமதையும் அந்த இந்திராணி கயிற்றில் இருந்த சொர்ணமாலை கயிற்று ஏகத்தில் போட்டபடியால் சொர்ணமாலா. ஆமா. நான் பெண் பதுமையா வந்தவுடனே பார்த்தது இந்திராணி அம்மன் இதுக்கு உயிர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று உயிர்ப்பு கொடுத்து எப்படி இருக்கு பூலகத்தில் இருந்து தேவலத்தை எடுத்து சென்றார்களா. இந்த பூலோகத்துல இருந்து தேவலோகம் பூவுலகத்துல இருந்து தேவலத்தை எடுத்து சென்றாரா. அப்போ ஆகாயம் எனக்கு எடுத்தது அம்மா இது பூவுலகத்துல பிறந்த குழந்தையானது தேவலத்தை எடுத்து செல்லக்கூடாது. அது கலிங்க தாண்டூர் முடியான சுபாகிய சக்கரவர்த்தி ரத்தினமல அம்மையாரும் வெகு காலமா பிள்ளை என்பதா இல்லாத வருத்தமாக இருக்கின்றார்கள். இந்த பிள்ளையை அன்னவரிடம் ஒப்படைத்தார். இது பேரு புகழ விளங்க வேண்டும், உன் பேரு புகழ விளங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அதோ இந்திராணி அம்மனும் இந்திரனும் கொண்டு வந்து அதோ சுபாங்க சக்கரவர்த்தி ஒப்படைத்தார்கள். சுபாங்க சக்கரவர்த்தி கிட்டே கொடுத்து விட்டார். ஆமா. அதோ பொன்னுருகி சொர்ணமாலா என்ற பெயர் வச்சு கொடுத்து விட்டார்கள். அந்த சுபாங்கி சக்கரவர்த்தி என்ன நாள் ஒரு மேனியா கொண்டு ஒரு அண்ணமா சீரும் சிறப்பான வளர்த்து வந்தார். அவர்கள் வளர்த்து வந்து விட்டார். ஆமா. அந்த சுபாங்கி சக்கரவர்த்தி என்ன வளர்த்தபடியா சுபாங்கி அவருடைய பேரும் இருக்க வேண்டும். குட்டி பண்ணியா சுபாங்க சக்கரவர்த்திக்கு வளர்ப்பு மகளாக இருந்தாலும் சுபாங்கி என்று பெயர் வைத்தார்கள். அவரை பேரை வைத்து நால்வாறு மேனியா பொய்தோர் வண்ணமா என்ன சீர்தலம் போடு வளர்த்து வந்தார்கள் என் தாய் தந்தை சுபாங்க சக்கரவர்த்தி. ஆமா. அறுவை தெருவை மங்கை மடந்து சொல்லும்படியான நான்காமர் மடங்கு சீரந்திர போடு வளர்த்து வந்தார். எனக்கு விளையாடுவதற்கு சுந்தர தாதிகள் ஏராளமாக இருப்பாங்க. தாதி ஏராளமான தாதி, கைப்பிடிக்க தாதி, ஆமா கால்பிடிக்க தாதி, ஆமா எல்லாத்துக்கும் பணிவிட வேலை செய்வதற்கு ஏராளமான எனக்கு சுந்தர தாதி அப்படி இருந்தாலும் நந்தவனை காட்சி பார்க்க வேண்டும் எனக்கு தாய் தந்தையானவர் தங்க தேர் பூட்டி என்ன அதை மீது அமர வைத்து சுந்தர தாதியோடு நந்தவனை காட்சி சென்று பார்த்து வாமா அப்படின்னு சொன்னார்கள். அப்போது என் சுந்தர தாதிகளோடு அந்த தங்க தேட்டத்திலே அமர்ந்து அந்த நந்தவனை காட்சி பார்க்கலாம் என்று போகிற சமயத்திலே அந்த அற்பமானது வேகமா போய் கொண்டிருந்தது. குதிரை வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. வேற குதிரை வேறையா? எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல குதிரைன்னு சொன்னாதான் தெரியும். அந்த அற்பமானது வேகமா போய் கொண்டிருந்தது. என்றாலும் அடக்க முடியவில்லை. சூரிய விளையாட்டம்பல ஒரு ஆடவர் வந்து அந்த அசோத்தை பிடித்து அடக்கி என்னை கீழே வீடியோ குடிக்கிறாங்க. இது உலகம் எங்க பாக்கும் ஊர். அப்புறம் இது மாதிரி
என்னை கீழே இறக்கி விட்டு அவர் இராதானா அவரு சென்று விட்டார். சென்று விட்டார். நானிய சுந்தரதாரின் அரமனைக்கு வந்து விட்டோம். அரண்மனைக்கு அவர் வந்த சமயத்துல என் தாய் தந்தை இருவரும் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றார். சண்டை போட்டு என்ன சண்டை போடுறாங்க? என்னென்ன? என் தங்கை மக அழகாசனுக்கு தான் கொடுப்பேன் எங்க அப்பா சொல்றாங்க. எங்க அம்மா என்னன்றாங்க? நான் சீரும் சிறப்போடு வளர்த்துவதான் வளர்த்து வந்ததா? அருமை பெருமை எனக்கு தெரியும். ஆமா. சுக்கு தண்ணி முக்கி பெத்தவதான். ஆனா என் தம்பி வெள்ளப்பாவுக்கு தான் கொடுப்பேன் ஆமா. அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. நான் பார்த்து அப்பா அம்மா உங்க இருவருக்கு சண்டை என்பதே வேண்டாம். வேண்டாம். 55 ராஜாக்கள் இந்த சுடவரத்து வர வேண்டும். ஆமா. அன்னைக்கு நிருபம் அனுப்புங்க. என் கண்ணி காத்த ஆடவரை நானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவித்த உடனே 55 ராஜாக்களும் சுடவரத்துல வந்து அமர்ந்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். ஆமாப்பா. அது அமர்ந்திருக்க சமயத்துல என் கரத்துல இருந்த கற்பக மலை எடுத்து சுடவரத்தை சுத்தி பார்த்து கொண்டே வந்து பார்த்து கொண்டு வர சமயத்திலே அன்று நந்தவனத்திலே காணகத்துல பார்த்தேனே ஆடவர் சூரிய பிரகாசம் போல். அந்த ஆடவரை தெரியவில்லை. என்னடா இது? அன்றைக்கே என் மனது அன்னவரனும் பறிகொடுத்து விட்டேன். திருமணம் செய்தால் இன்னவரதான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தமே. அந்த ஆடவர் இந்த சுடவரத்துல இல்லையே அப்படி என்று மன வருத்தத்தோடு அந்த வெளியே இருந்து அரமனைக்குள்ள வரும் சமயத்திலே வாயிற்படிக்கு வெளியாக ஒரு மரமா அமர்ந்திருந்தார். யாரு? சூரிய பிரகாசம் போல் பார்த்தனே அன்றைக்கு பார்த்தது அந்த ஆடவர் ஒரு பரமாக அந்த அரமனைக்கு வெளியே வாயிற்படி வெளியே ஒரு பரமா அமர்ந்திருந்தார். அந்த முகத்தை பார்த்து விட்டோம். ஆமா. நான் அப்போது பார்த்து அவர் கழுத்துல மாலை போட்டு என் தாய் தந்தையிடம் சொல்லாமல் நாங்க சென்று விட்டோம். அப்ப போகிற சமயத்தில் அப்போது நான் கேட்டேன், சுவாமி உங்க பெயர் என்ன? அது அப்போதான் தெரிவித்தார். அங்கு தேத்தாண்டவர்படியான என் பெயர் கருணாபிஷேகன் என்று. ஆமாம்பா. அப்போது அது இருக்கின்றாரே அவர் யாரு பெரியவர் என்று தெரிவித்து அது என் தாத்தா வித்வாசார் என்று தெரிவித்தார். அவருக்கு தாத்தா நம்மளுக்கு தாத்தா தானே அப்படின்னு சந்தோஷமாக இருந்து அதுவும் நீண்டு முடிவடைத்த அதுவும் மன்னர் இருக்கின்றார். யார் என்ன? என் தம்பி துரியோதனன். யாரு? என் தம்பி துரியோதனன். நாங்க மூச்சு பிடிக்காது நீ சத்தம் போட்டே இருங்க. என்ன உயிர் போற மாதிரி கத்திருக்கிறது நீ அப்படி சத்தம் போட்டு நீங்க முடிவடைத்த இந்த மன்னனாரின் கேட்டு அது என் தம்பி துரியோதனன் அப்படின்னு தெரிவித்தார். அப்ப அவருக்கு தம்பினா நம்மளுக்கு மச்சுன அப்படின்னு மனது சந்தோஷமாகவே அச்சை மாநகர சென்று அப்போது என் தாத்தா இருக்க முடியான கர்ணா உனக்கென்று ஒரு நாடு இருக்கின்றது. அதுதான் அங்க இருந்த நாடு அங்க தேசம். அந்த அங்க தேசத்தை சென்று உனக்குன்னு மனைவி வந்து விட்டார். நீ இல்லற வாழ்க்கை தொடங்க வேண்டும் அப்படின்னு எண்ணிய கணவரும் அங்க தேசத்துக்கு அனுப்பிச்சார். அங்க தேசத்துக்கு சென்ற உடனே இப்போ இது ஒரு அரமனை இருக்கின்றது. இந்த அரமனையில மாமியார் இருக்கலாம், இல்ல ஒரு நாத்தனார் இருக்கலாம். யாருன்னா ஒரு ராசி இருந்தால் அவங்க ஓடி வந்து இந்த ஆரத்தின்னு சொல்றாங்க அது எடுப்பாங்க. ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆர்த்தி சொல்ல முடியாது இது எடுப்பார்கள். யாரும் கிடையாது. நான் சென்று பார்க்கோல் எடுத்து ஊட்டம் சுத்தம் செய்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி விட்டு அந்த ஜலத்தை கொண்டு வர கணவரிடம் கொடுத்து கால அலமிட்டு உள்ள வாங்க. கால அலமிட்டு உள்ள வந்தார். அது உள்ள வந்து அம்மா ஒன்னுருகி நான் நீளந்தோறும் சூரிய மந்திரம் உபதேசம் செய்ய வேண்டும். அது ஒரு நந்தவனத்தை சென்று ஜலை எடுத்து வாமா தடாகரை சென்று அப்படின்றார். நான் என்ன செய்தேன்? பாண்டட்டை எடுத்து இதோ கக்கத்துல வச்சுக்கொண்டு தடாகரை சென்று ஜலத்தை மொண்டு தூக்கலான்னு பார்த்தோம். தூக்க முடியல. ஏன்? வெயிட்டா இருக்குது. அந்த ஜலத்தை முன்ன உடனே குடமானது வெயிட்டா இருக்குது. தூக்க முடியல. இது வரைக்கும் நம்ம வேலை செஞ்சது இல்ல. இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து காதைகள் தான் எனக்கு பணிவிட செய்தார்கள். அரமனையில ஒரு வேலை என்ன செய்து விடுவது கிடையாது. ஆனா பார்த்தா குடம் வெயிட்டா இருக்குது. என்னால தூக்க முடியல. தூக்கி பாக்குறோம், தூக்க முடியல. அப்போதான் சுத்தி பத்தி பார்த்தேன். அயல் நாட்டு பெண்கள் 4 பேர் வந்தார்கள். அசலாத்து பெண்கள். ஆமா. அயல் நாட்டு பெண்கள் என்ன தெரியுமா? யாருமா? பிராமணா. ஆமா. 4 பேர் வந்தார்கள். அம்மா இந்த குடமானது வீட்டா இருக்கின்றதம்மா, இதை கொஞ்சம் தூக்கி விடுங்க. முடிஞ்சு அந்த குடத்தை தூக்கினார்கள். தூக்கி இது வரைக்கும் தூக்கினா திருப்பி கீழே வச்சுட்டாங்க. ஏமா தூக்கின குடத்தை கீழே வச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அம்மா இன்னும் பூமணம் ஆடவில்லை, வெற்றி போட்டு களையவில்லை. ஆனா மனைக்கோலத்தோடு இருக்கின்றாயே நீ யாரு?
ஆமா. எந்த நாட்டை சேர்ந்தவள், யாருடைய மகள், யார திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றார் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, கலிங்க தேத்தாண்டு ஒரு முடியான சுபாங்க சக்கரவர்த்திக்கும் அதான் சுபாங்க சக்கரவர்த்திக்கும் ரத்தினமலாயமா இருக்கும் ஆக வேண்டிய குடும்பத்துக்கு ஆண் ஒன்று பெண் ஒன்று சொல்வார்கள். பிறந்தது ஒரே பெண்ணம்மா அப்படின்னு தெரிவித்த பரவாயில்ல, நாட்டரச மகள் தான், பெருத்த ஒரு நாட்டரச மகள் தான். ஆமா, பரவாயில்ல. உன் பெயர் என்னம்மா? என்னங்க? என் பெயர் பொன்னூரிக்குமா. பொன்னூரிக்கு. ஆமா, பூமனா நான் வாடல. ஆமா, அது மாஞ்சலை கைத்தல இருக்கின்றது, வெச்ச போட்டு என்ன கலையில. ஆமா, யார திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றார்? இந்நாட்டரசம்மா, இந்நாட்ட மன்னனா திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தெரிவித்த உடனே, ஏண்டி இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாத எந்த மன்னன் யாரு, எந்த நாட்டரசன் யாரு, ஆளு விளக்கமா சொல்லுமா அப்படின்னாங்க. அம்மா, இந்த அங்க தேத்தான்ற கண்ணா பேச திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படின்னு தெரிவித்த உடனே, குதிரைக்கு கழுவில் வளர்க்கப்பட்ட குலத்தோட திருமணம் செய்து சத்திரிய முழக்கூடிய ஜலத்தை நீ வந்து முழலாமா? கொள்ளக்கூடாது. சத்திரிய முழக்கூடிய இடம் இது. குலத்தான திருமணம் செய்து கொண்டு இங்க மழலாமா? அதான அப்படி நீ நடிவுத்தனம் அடி உடத்தை பிடுங்கி கிடத்தி விட்டார்கள். நான் அப்போது அடாடா நம்ம வாய்நாளா பாய்நாளா போய்விட்டு திருமணம் செய்து விட்டமே அப்படி என்று அழுதை கண்ணு சிந்தனையோடு தாயோட அரண்மனைக்கு சென்று கொண்டிருந்தது. தாயோட அரண்மனைக்கு சென்று விட்டோம். ஆமாப்பா, அப்படி சென்று கொண்டிருக்கிற சமயத்திலே மந்திரி யார் அறிந்து அது என்ன மாலை தரித்த கணவன் ஓடி வந்து, அம்மா பொண்ணுருகி எங்க போகின்றாய், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். அட பாவி சண்டாளா, நான் உன் கைத்துல மாலை போட வந்தனே. அம்மா, நான் சத்திரியும் கிடையாது, நான் ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதி, குதிரைக்கு கொள்ளுமில்ல வைக்கிறேன், கேடுவாட்டு மந்தன், அதையினாலும் வழங்கப்பட்டவன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா உன் கைத்துல நான் மாலை போட்டு இருப்பேனா? என் பாய்நாளா போய்விட்டது அப்படி என்று நான் என்ன செய்தேன்? அதோ என் தாயோட அரண்மனைக்கு சென்று வந்தது. தாயோட அரண்மனைக்கு சென்று உடனே, அம்மா உன் மகள் வாழ்வை கட்டு வந்து விட்டே அப்படின்னு தெரிவித்த உடனே, அம்மா நீ ஒண்ணுதான் வந்திருக்கிறியா, என் மருமகன் எங்க அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, குலத்தோனை திருமணம் செய்து விட்டேன் அம்மா, நான் வேண்டாம் வெறுத்து வந்து விட்டேன் அம்மா அப்படின்னு தெரிவித்த உடனே, அடி பாவி சண்டாய், கல்லாரான கணவன், புள்ளா இருந்தாலும் புருஷன், அவன் எந்த ஜாதியா இருந்தானே எந்த மதமா இருந்தானே, எப்போது ஒரு பெத்த தாய் தகப்பனா இருந்தான் ஒரு வார்த்தைப்பா அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பேன். நீ வளர்ப்பு மகதானி, அதானே எப்போதையும் சொல்லாம போனாயோ வந்தோட என் மருமகனோட வா, இல்லன்னா என் அரண்மனைக்கு வராத அப்படின்னு அடிச்சு வெளியே தள்ளி விட்டார்கள். என் தாய் மாமனிடம் சென்று அவரு காலையில விழுந்து புலம்புனே, இது எச்சப்பட்ட சாதம் இனி எடுத்து நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவரும் வெறுத்துட்டார். நேரா அத்திமா நகர் வந்தேன். அது வீட்மாதாரி தாத்தா காலையில விழுந்தேன். தாத்தா, அன்னவரைக்கு எனக்கு வாழ்க்கை என்பது வேண்டாம் அப்படி என்று எனக்குன்னு தனியா ஒரு அரண்மனை, அந்த அங்கதத்துக்கும் அத்திமா நகருக்கும் நடுமழைமா எனக்கு தனியா அரண்மனை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தனியா அரண்மனை ஏற்படுத்தி கொடுத்து 100 பிள்ளை பெற்றவங்க காந்தாரி எங்க மாமியார் அவங்க எனக்கு காவலாக இருந்த உடனே அதோ பிரிந்த குடும்பம் பிரிந்ததாக இருக்கின்றது அப்படி என்று குரத்தி கொடுத்த மந்திரத்தை கொண்டு வந்து என்ன செய்தார்? என்ன அந்த மூதேவி மந்திரத்தை வாயிற்படியில் வைத்த உடனே என் மாமியார் இறங்கி தூங்கி விட்டார்கள். நானும் உறங்கி விட்டேன். அந்த உறங்கிட்ட சமயத்துல அது அங்குதே தாண்டூர்படியான என் கணவர் ஓடி வந்து புனர்ச்சி செய்த உடனே அது உள்ள வருவது நாள்வார் பார்த்து விட்டார், வெளியே போவதும் பார்த்து விட்டார். பிரிந்த கூட ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு என்ன அப்படி என்று அவர் போய்விட்டார். இதோ 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆன உடனே எனக்கு வாந்தி எல்லாம் வருது. வாந்தி வந்த உடனே அவங்க எங்க மாமியார் கூட இருந்தாங்க. முன்னாடி வாந்தி எடுக்கிற அத்தை என்னன்னு தெரியல அத்தை, சாம்பலை பார்த்தா சாப்பிடும் போது தெரியுது, மாங்காய் பார்த்தா கடித்து சாப்பிடும் போது தெரியுது அப்படின்னு சொன்ன உடனே கை ஊனி ஏன் தெரியுங்க. கை ஊனி ஏஞ்ச உடனே இந்த வலது கை ஊனி ஏஞ்ச எனக்கு பேரம் பிறக்க போறான் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு மலையில அப்பெல்லாம் தட நடக்குது. ஆமா, ஆனா நம்மளுக்கு ஒண்ணும் தெரியல ஒண்ணும். அப்பதான் இனிமே பேரம் பிறக்க போறான்ற, இனிமே பூ வைக்கிற பொட்டு வைக்கிற மலையில போடுற ஒண்ணும் தெரியல அத்தை அப்படின்னு, நீ மாசமா இருக்கிறடி எனக்கு பேரம் பிறக்க போறான் அப்படின்னு சொல்றாங்க எங்க மாமியார். அத்தை சத்தியமா என் கணவர் முகத்தை தவிர மாற்றான் முகத்தை நான் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே முன்னாடி சொல்ற
இது இதுவரை பெரிய மோனி தான் குடும்பத்துக்கு முன்னாடி இப்படி சொல்ற அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. தெரியாத அர்த்தம் சத்தியமா அப்படின்னு. அப்போ துரியோதனை எடுத்து அப்பா துரியோதனா உன் அண்ணன் மனைவி மாசமா இருக்கின்றார், வயிற்றுல இருக்கு கருவுக்கு தந்தை யாருன்னு கேட்டா தெரியாது என்றார். அப்படின்னு அவரு ஓடி வந்து கேட்டார். மற்றவங்க எனக்கு தெரியாது என்ன. அவர் தம்பி துச்சாதனை விடுத்து அவரு வந்து கேட்டார். மற்றவங்க எனக்கு தெரியாது என்ன. என்ன அடிவாதனம் அடித்து அது அண்ணன் மனைவி மாற்றான பார்த்து ஆசைப்பட்ட பிள்ளை இருக்கின்றது, கணவன் யாரு தெரியாது என்றாலே, இந்த பிள்ளைக்கு தகப்பன் யாரு தெரியாது என்றாரு. அவர் என்று அடிவாதனம் அடித்து அந்த சபையில கொண்டு போட்டார். போட்ட உடனே என்ன மாலை தரித்த அந்த மன்னவர் ஒரு புறமா அமர்ந்திருந்தார். ஐயா என்னையே அறியாமலே நீ என்ன சேர்ந்திருந்தால் சொல்லுங்க அப்படின்னு காலில் விழுந்து மண்டாடி கேட்டேன். எனக்கு மௌனமா இருந்தார் அவரு. அப்போது அண்ணன் சேர்ந்து இருந்தா உண்மை கதை சொல்லுவார் அப்படி என்று மற்றொன்று மௌனமா இருக்கின்றார் அண்ணன் என்று என்ன அடியாதனம் அடித்து அக்கினை மூட்டி அந்த அக்கினையில போட சென்றார். அக்கினியில போட சமயத்திலே ஓடி வந்து அதே துத்தாதனா ஒரு பெண் என்று பாராமல் அண்ணன் மனைவி ஒரு தாய்க்கு சமம் அடியாதனம் அடைக்கின்றாய், அக்கினியில ஓடி போகின்றாய், என்ன காரணம், ஏன் அக்கினியில போட போகின்றாய் அப்படின்னு கேட்ட உடனே முதல் வந்த மருமகள் வயிற்றுல இருக்க கருவுக்கு தந்தை யாரும் கேட்டா தெரியாது என்றார். அப்படின்னு சொன்ன உடனே அரே துச்சாதனா அந்த வயிற்றுல இருக்க கருவுக்கு தந்தை ஒன் அண்ணன் கர்ணன் தான். எனக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? அது நான் தடாகர் சென்று தானவானம் செய்வது வழக்கம். அப்போ தனத்திலே கர்ணன் உள்ளே போவது நான் பார்த்தேன். அது தானவானம் முடித்து வரும்போது மாறுபாடைக்கு வெளியே வருவதும் உள்ளவரை காலம் இருப்பது நான் பார்த்தேன். அப்படி தெரிவித்த உடனே அப்போது அண்ணா நம்ம சித்தாப்பா சொல்வது உண்மையா அப்படின்னு கேட்ட உடனே உண்மைதான்பா. அட பாவி சண்டாளா ஒரு அண்ணன் மனைவி ஒரு தாய்க்கு சமம் அல்லவா. அப்போது அடியோதனம் அடித்தேனே, காலில் விழுந்து போட வச்சேனே, அப்போது ஆச்சு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டார். அப்பா நான் அப்போதை ஒத்துக்கொண்டு இருந்தான். ஏன்னா பிள்ளைக்கு மனைவிக்கு ஆசைப்பட்டு கண்ணன் ஒப்புக்கொள்கிறார் அப்படின்னு நாட்டு மக்களை இழிவாக பேசுவாங்க. ராதாக்களை இழிவாக பேசுவார்கள். நீதி ஒன்று இருந்தால் நேர்மன்று ஒன்று இருந்தால் யார் ஆகிய சபையில் எழுந்து ஒரு சாட்சி சொன்னால் அப்போது ஒப்புக்கொள்ளலாம் அப்படின்னு இருந்த உடனே அந்த சபையிலே எனக்கு பிள்ளை பிறந்ததப்பா. பிள்ளை பிறந்து அது விதியினால் அவர் விஸ்வகேதன் பேரை வைத்து அந்த பிள்ளையே ஆமா அரமனையில் விட்டு தடாகரை சென்று தண்ணி கொண்டு வரலான்னு போய் கொண்டிருந்தார். போய் வரும் சமயத்திலே அந்த துரியோதனம் என் கணவர் நின்று அந்த பிள்ளையே தூக்கி கொஞ்சிறாங்க. அண்ணா உன் பிள்ளை எவ்வளவு அழகா தமிழ்ந்து விளையாடுகின்றார் நான் பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஆமா என் பிள்ளையை தூக்கி துரியோதன் அது என் கணவர் கையில கொடுக்கவும் நான் பார்க்கவும் படத்தை போட்டு விட்டு கிடக்கு ஓடி வந்து அட பாவி சண்டாளா பிள்ளைய வெடிக்கிற புடுங்கிற மாதிரி இந்த முந்தானி லேசாக அவர் மேல பட்டது. உங்க வீட்டுக்கார மேல? ஆமா சரிதான். இந்த முந்தானி எப்போது அவர் மேல பட்டதோ எதோட பட்டதோ அந்த முந்தானி அதோட கிழித்து உன் வாழ்க்கை இதுதான், உன் வரலாறு இதுதான், உன் மனைவி இதுதான், உன் பிள்ளை இதுதான், உனக்கு எனக்கு வாழ்க்கை என்பது கிடையாது அப்படின்னு அந்த முந்தானி கிழித்து அவர் மூஞ்சி மேல எரிந்து போட்டு அதோட நானும் என் சுந்தர தாதி என் பிள்ளையும் 11 ஆண்டு காலமாக தண்டனையா இருக்கின்றோம். 11 காலமா? ஆமா 11 வருஷம். ஆமா சும்மா தனியா இருக்கிற இந்த ஊர் பார்க்க வச்சாங்க தலைவர் நாட்டாரு அவங்க வச்சுருக்கிறேன் நான் தனியா 11 ஆண்டு காலமா கண்டது தனியா பிரிந்து ஆயா 11 வருஷம் தனியாக 11 ஆண்டு காலமாக இருந்து தனி பிறந்திருந்தேன். ஆனா எனக்கு உடம்பு இப்போ அலர்ச்சியா இருக்கிறது. சுந்தர தாதி அடைக்க வேண்டும் சீதனமா ஏன்னா அங்கங்க சீதனமா என்ன அனுப்புவாங்க, சீரு செட்டு ஜாமான் செட்டு நகை நட்டு பீரோ கட்டெல்லாம் ஏத்துவாங்க வண்டி கிண்டிலாம். ஆனா எனக்கு சீதனமா என் தாய் கிட்ட சுந்தர தாதி தான். எனக்கு அந்த வசனம் கிடையாது. 3 பொண்ணு எனக்கு ஒரே ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணுக்கு 5 லட்சம் ரூபாய் அவன் சொல்லிட்டு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு இப்ப அந்த விசனமே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு 1500 ரூபாய் 3 பொண்ணுக்கு 4500 ரூபாய் கல்யாணம் முடிச்சிட்டோம். 1500 ரூபாய் ஒரு செல்ல வாங்கி கொடுத்தா போதும். 1500
1500 ரூபாய் ஒரு செல்லு 5 லட்சம் ரூபாய் மீதி 5 லட்சம் மீதி. பரவாயில்ல நான் நல்ல புண்ணி வேண்டாம் இப்ப ஏன்னா இப்பத்தி காலகட்டம் அதான் எனக்கு ஓடுது கண்டிப்பா கண்ணி ஆனா இருந்தாலும் எனக்கு உடம்பு அனர்ச்சியா இருக்கின்றது சரிதான். நான் நித்திரையாக வேண்டும் சுந்தர தாதி அழைக்க வேண்டும் ஆமா பேர் என்னன்னா